விஜய் வந்து ஒரு முடிவுக்கு வராரு. காவேரி மேல எந்த தப்புமே இல்ல. என் மேல தான் எல்லா தப்பும். நான் தான் தேவையில்லாம அவசரப்பட்டதால இவ்ளோ பிரச்சனை உருவாயிருக்கு. ஆனா, இந்த பிரச்சனையே எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. காவேரி மனசுல வந்து நிவின் கிடையாது. அப்ப நிவின யமுனா கூட சேர்த்து வச்சிரணும். அப்ப நம்ம ரூட் கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து காவேரி எப்படியாவது வந்து நம்ம கூடவே இருக்க வைக்கணும். காவேரி எங்கேயுமே நம்ம விடக்கூடாது. இதுக்கப்புறம் காவேரி கிட்ட நம்ம வந்து இந்த மாரி அக்ரிமெண்ட் இந்த கதையில எதுவுமே பேசக்கூடாது. அந்த நிவினுக்கும் ஒரு முடிவு கட்டியே ஆவணும். நிவின் கிட்ட வந்து நம்ம சொல்லியே ஆவணும் எல்லா விஷயத்தையும். காவேரி நம்ம கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி காவேரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு காவேரி இங்கே அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. பார்க்கும்போது விஜய்க்கு வந்து ரொம்ப மனவேதனை ஆயிடுது. காவேரி பார்த்து மனசு கஷ்டப்படுறாரு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் காவேரி. உன் மனசை நான் தொடர்ந்து நோக்கடிச்சிட்டே இருக்கேன். உன்னை நான் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். பாவம் நீ. எல்லாரும் உன்னை வெறுக்கிறதுக்கு காரணம் வந்து என்னால் தான். வந்து யமுனா வந்து உன்னை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு காரணமும் நான் தான். ஆனால் இப்போ ஒன்று எனக்கு புரிஞ்சு போச்சு காவேரி. உன் மனசு எனக்கு மட்டும்தான் காவேரி. நீ எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. காவேரி கிட்ட வராரு. உன்னை திரும்பி பார்க்குறேன் காவேரி. என்ன காவேரி இங்கே தனியாக உட்காந்துருக்க அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை சும்மா தான் உட்காந்துருக்கேன். எனக்கு தெரியும் யமுனா உன் கூட இருக்க மாட்டேங்கிறா அதுதானே உன்னை வந்து கஷ்டப்படுத்துகிறா அவள் தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை வந்து யமுனாவும் கஷ்டப்படுத்த எனக்கு தெரியும் காவேரி. அவள் தான் வெளியே போக சொல்லியிருக்கா. அவளே சொன்னா அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, அவளுக்கு உன்னை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிளாரிஃபிகேஷன் ஆகலை. அதனால தான் அவள் அப்படி இருக்கா. எனக்கு தெரியும் காவேரி உன் மேலே அவர் நல்லா அன்பு வச்சுருக்கா. ஆனால் அதை அவள் வந்து கோவத்தால் மறைக்கிறா. இப்போ நான் யமுனா கிட்டே பேசிட்டேன். நீ கவலைப்படாத. நீங்கள் ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரியும் என் தங்கச்சியை பற்றி. இங்கே பார், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் யாரோவா உனக்கு? ஆமாங்க நீங்கள் யாரோ தான். நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒன்றும் இங்கே நடிக்க வேணாம் அப்படின்னோடனே, ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற? நான் அப்படிப்பட்டவன் கிடையாது காவேரி. ப்ளீஸ் தயவு செய்து வந்து என் மேலே கோவத்தை காட்டாத. இங்கே பாரு, நான் யமுனா கிட்டே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். அவ்வளோ நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கா. எனக்கும் நிறைய கிளியராக இருக்குது. அதனால் நான் இப்போ ஒரு நிமிஷம் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இப்போ போய் நீ யமுனா கிட்டே பேசு. கண்டிப்பாக உங்ககிட்ட நல்லா பேசுவா அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னோடனே, நான் வந்து அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, நீ போய் பாரு அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க. இவர் என்ன சொன்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. வாக்கா அப்படின்னோடனே, என்ன யமுனா அப்படின்னு கேட்குறாங்க. சாரிக்கா, உன்னை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு இப்போ தான் புரியுது. நான் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தினேன்க்கா. மாமா சொன்னார் நீ எவ்வளோ உடஞ்சி போயிருப்பேன்னு சொல்லிட்டு. அவர் உன்னை பற்றி நிறைய வந்து புரிஞ்சு வச்சுருக்காருக்கா. அவர் கடைக்கு நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு இப்போ தான்க்கா புரியுது. சாரிக்கா, என்னை மன்னிச்சுடு அப்படின்னோடனே, சரி பரவாயில்லடி, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்குது? எனக்கு பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கே வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. ப்ளீஸ் என்னை மன்னிப்பில்ல, சாரிக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, உடனே காவேரி சந்தோஷம் தாங்க முடியல. பரவாயில்ல யமுனா, நீ நல்லா இருக்கணும், அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிக்கா, எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது, ஏதாவது வாங்கிட்டு வரியா அப்படின்னா, இதோ போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடுறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. உடனே வந்து விஜய்கிட்ட வந்து அவள் ஏதாவது சாப்பிட கேட்குறா, நான் போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே வாங்கிட்டு வரேன். அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றா இருக்கீங்க, 2 பேரும் ஒன்றா இருங்க அப்படின்றாங்க. விஜய் போகிறத பார்த்து காவேரிக்கு சந்தோஷம் தாங்க, விஜய் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. தேங்க்ஸ் அப்படின்றாங்க. அப்பாடி, என் பொண்டாட்டிக்கு இப்போதாம்மா தேங்க்ஸ்ன்ற வார்த்தையே வருது. இவ்வளோ நாள் வந்து என்னை திட்டிகிட்டே இருந்தா அப்படின்னோடனே உடனே அப்படியே முறைக்கிறாங்க. சரி சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாரு. இங்கே வந்து யமுனாவுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிக்கிறாங்க. அப்போ யமுனா கிட்ட விஜய் சொல்கிறாரு, இங்கே பாரு யமுனா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரவே கூடாது. இந்த மாதிரி விஷயத்துக்கு வரக்கூடாது சரியா அப்படின்னோடனே, சரிங்க மாமா அப்படின்றாங்க. உடனே காவேரி சந்தோஷமாக இருக்குது. விஜய் வந்து யமுனாவை கேர் பண்ணுறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது முடியுது.